Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து இந்த நியூ மாடல் basket ஓடிய third part பார்க்க போறோம். செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து போட்டு வச்சிருந்தோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம கைப்பிடி வந்து போட போறோம். ஏன்னா நம்ம கைப்பிடி போட்டு உள்ள சொருக வந்து ஈஸியா இருக்கும். அதனால வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கைப்பிடி வந்து போட்டுக்கலாம். பாருங்க நான் வந்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். 6 அடியில 3 ஒயர் எடுத்து இந்த உருட்டு கைப்பிடி வந்து நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இந்த ரெண்டு பீஸ்லேயும் வந்து கைப்பிடி வந்து போட்டுருங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிப்பகுதியை வந்து போட போகிறோம். இது போடுறதுக்காக பார்த்திங்கன்னா 1.25 அடியில் 60 ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு அடுத்ததாக ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஒரு 1/4 அடி அளவுக்கு விட்டுட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம 2 ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 3வது ஒயர் எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுருங்க. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ண 60 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ போட்டிருக்க இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைனு. இந்த லைனுக்கு மேலே 5 லைன், கீழே 5 லைன் வந்து போடணும். மொத்தம் 11 லைன் வந்து போடணும். பாருங்கள், இப்போது இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 லைன், கீழே 5 லைன், 11 லைன் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ மீதம் இருக்கிற இந்த ஒயரெல்லாம் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ இது மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் வந்து சொருகி முடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம 2 பீஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பீஸ் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டாவது பக்கம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது பீஸ் எடுத்து இதில் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி இந்த 2 பக்கத்தையும் சேர்த்து வச்சு ஒயர் வச்சு நம்ம சுற்றி விட போகிறோம். இதுக்காக பார்த்திங்கன்னா 10 அடியில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை இந்த கீழே பாருங்கள், இதில் இந்த ஃபஸ்ட்டு நாட்டுக்கு கீழே ஒரு கேப் இருக்கு இல்லையா, அது வழியாக உள்பக்கம் விட்டு இந்த ஒயரை உள் சைடில் சொருகி விட்டுடலாம். இப்போ அந்த ஒயரை உள்பக்கம் சொருகிட்டோம். இப்போ இந்த ஒயரை வச்சு தான் நம்ம இந்த 2 பக்கத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு மேலே வந்து ஒயர் வர கேப் இருக்கும் பாருங்கள். அந்த கேப் வழியாக இந்த ஒயரை சொருகி விட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரியே இந்த சைடில் வர இந்த ஃபஸ்ட்டு நாட்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கேப் கீழே இருக்கும்.
கீழே இருக்கிற அந்த கேப் வழியாக இந்த ஒயரை சொருகிக்கலாம். சொருகி உள்பக்கமாக இந்த ஒயரை விட்டு இந்த செகண்ட் நாட்டுக்கு கீழே ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வழியாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒயரை நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு நாட்டில் ஒயரை சொருகிட்டோம். இப்போ செகண்ட் நாட்டில் சொருக போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த பக்கத்தில் இந்த செகண்ட் நாட்டில் மேலே இருக்கிற இந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற அந்த கேப் வழியாக நம்ம ஒயரை சொருகிக்கலாம். சொருகி எடுத்துட்டு இப்போ மேல் பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கேப் வந்து கீழே இருக்கும். கீழே இருக்க அந்த கேப் வழியாக இந்த ஒயரை சொருகிடுங்க. இப்போ இந்த ஒயரை அந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற கேப் வழியாக கீழே விடுங்க. விட்டுட்டு கீழ்ப்பக்கம் பாருங்கள், இந்த மூணாவது நாட்டுக்கு கீழே வர கேப் வழியாக இந்த ஒயரை மேலே எடுத்துக்கலாம். இப்போ 2 நாட்டில் நம்ம சொருகி முடிச்சிட்டோம். இப்போ 3வது நாட்டில் சொருகிறோம். பாருங்கள், இப்போ இந்த 3வது நாட்டில் மேலே இருக்கிற அந்த கேப் வழியாக நான் சொருகிக்கிறேன். இப்போ மேல் பக்கம் இருக்க இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டோடைய கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக இந்த ஒயரை சொருகி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ அந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற கேப் வழியாக ஒயரை கீழே விடுங்க. விட்டுட்டு கீழே இருக்க இந்த 4வது நாட்டோடைய கேப் வழியாக இந்த ஒயரை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 3 நாட்டில் நம்ம ஒயர் சொருகியிருக்கோம். அடுத்து இந்த 4வது நாட்லேயும் சொருகிக்கலாம். பாருங்கள், இப்போ 4வது நாட்டில் ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். அடுத்து 5வது நாட்டில் ஒயரை சொருகிக்கலாம். இப்போ 6வது நாட்டில் ஒயரை சொருகிக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஜாயின் பண்ணிட்டு வாங்க. இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வாட்டி வந்து ஒயரை நம்ம சொருகணும். அதை எப்படி சொருகுதுன்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் இந்த நாட் வரைக்கும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சைட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக இந்த கார்னர் நாட்டு வந்து நான் இப்போ நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பக்கமும் வந்து நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த சைடில் இந்த நாட்டோடு சேர்த்து வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம்.
பாருங்கள், இப்போ இந்த நாட்டுக்கு இந்த சைடில் ஒரு நாட் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற கேப் வழியாக இந்த ஒயரை உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த நாட்டுடைய கேப் வழியாக இந்த ஒயரை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிப்பகுதி வந்து மடிஞ்சு வரும். இப்போ இந்த கார்னர் நாட்டில் இப்போ நம்ம 2வது நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு நாட் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து செகண்ட் நாட். பாருங்கள், அடிப்பக்கம் வந்து திரும்பி வர இந்த இடத்துல வர இந்த நாட் செகண்ட் நாட். இப்போ இந்த நாட்டை வந்து நம்ம அந்த கார்னர் நாட்டில் ஜாயின் பண்ணுறோம். கார்னர் நாட்டில் வந்து 2 நாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணி சொருகணும். பாருங்கள், இப்போ 2வது நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒயரை அந்த நாட்டுக்கு இருக்க கேப் வழியாக உள்ளே விடுங்க. விட்டுட்டு கீழே அடுத்த நாட்டில் வர கேப் வழியாக வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கார்னர் நாட்டில் 2 பக்கம் வந்து நம்ம நாட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்த நாட்டெல்லாம் கண்டினியூவாக நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இந்த சைடில் ஒரு கார்னர் இருக்குது பாருங்கள். இந்த கார்னர்லேயும் வந்து நம்ம 2 பக்கத்துலேயும் நாட்டை வந்து ஜாயின் பண்ணணும். கீழே ஒரு நாட் ஜாயின் பண்ணணும், சைடில் ஒரு நாட் ஜாயின் பண்ணணும். மீதி இருக்கிற நாட்லலாம் கரெக்டாக கண்டினியூவாக நாட் ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டுங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து ஒயர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய நியூ மாடல் பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.